தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். This is a verse known to us all. சாலமோன் ராஜா ஒரு தேவனுக்கு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்த பொழுது ஒரு நீண்ட ஜெபத்துக்கு பதிலாக தேவன் கொடுக்கிற ஒரு பதிலை இங்கே நான் வாசிக்கிறேன். When King Solomon built a great temple unto the Lord, instead of making a great prayer, we find him giving the answer of God. என்னுடைய கண்களும் என்னுடைய செவிகளும் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். Mine eyes and my heart shall be there perpetually. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஏன் அங்க இருக்கும் என்று சொன்னால், why should he place his eyes? அங்க ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. Two factors are mentioned. இந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டேன். I have chosen this house. இந்த இடத்தை நான் பரிசுத்தம் பண்ணினேன். And I have sanctified this place. தேவன் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய இருதயத்தையும் எந்நாளும் அந்த இடத்தின் மேல் வைக்க வேண்டுமானால், God has got to place his eyes and heart ஆண்டவர் on அங்கே the place. சொல்லுகிறார், God says, நான் இந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணினேன். I have sanctified this house. 2016 ஆண்டு The year 2016. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயமும் எந்நாளும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு திறந்திருக்க வேண்டுமானால், எங்கே ஆண்டவருடைய கண்கள் இருக்கும் என்று சொன்னால், முதலாவதாக நான் இதை பரிசுத்தம் பண்ணினேன். If the eyes of the Lord and the heart of the Lord should be there in our life, first we have got to sanctify our life. நீங்கள் இந்த ஆலயத்தை குறித்து வாசிப்பீர்களா? If you read regarding the temple, 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2 Chronicles 7:1, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. when Solomon had made an end of praying, the fire came down from heaven. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. The glory of the Lord filled the house. அப்படியானால் தேவனுடைய கண்கள் தேவனுடைய இருதயம் இந்த ஆலயத்தின் மேல் வைக்கப்பட வேண்டுமானால், If the eyes of the Lord and the heart of the Lord are to be placed in the முதலாவது temple, நடந்தது என்னவென்று கேட்டால், what took place first? தேவன் தம்முடைய அக்கினியை இறங்க பண்ணி ஒரு அங்கீகாரம் அல்லது ஒரு பட்சிப்பை கட்டளையிட்டார். God made his fire come down and consumed the burnt offering. அந்த ஆலயத்திலே ஒரு பெரிய பலி செலுத்தப்பட்டது. A great sacrifice was made in நீங்கள் the altar. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 Kings 8th chapter, 63ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 63, 22,000 மாடுகள், 22,000 oxen, 1,20,000 ஆடுகளை பலியிட்டார்கள். 120,000 sheep were being offered. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஒரு பெரிய பலி செலுத்துதல் அங்கே இருந்ததை நாம் We கவனிக்கிறோம். find a great offering was made there. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் சாலமோன் அன்றைக்கு பலியிட்டான். Solomon offered 22,000 oxen and 120,000 sheep. ஒரு பெரிய ஆலயத்தை வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் அவன் கட்டி, அந்த தேவனுடைய கண்கள் அங்கே திறந்திருக்க வேண்டுமானால், இந்த பொன்னின் மேல் அல்ல, இந்த வெள்ளியின் மேல் அல்ல, அவர் இறங்கினது எங்கே என்று கேட்டால் பலியிலே. So we find him, the Lord, descending on the sacrifice, not on the silver and gold that made the temple. இவன் பொன்னினாலும் வெள்ளியினாலும் இந்த ஆலயத்தை கட்டி
Solomon built the இந்த temple with பலியை silver and gold. மாத்திரம் அவன் செலுத்தாமல் இருந்திருந்தால் Had he not offered the sacrifice, தேவனுடைய அக்கினி அங்க இறங்க போவதில்லை. the fire of God would not come down. தேவன் அதை சுத்தம் பண்ண போவதில்லை. God would not sanctify it. நான் I விசுவாசிக்கிறேன் believe அவர் இறங்கினது வெள்ளிக்காக பொன்னுக்காக அல்ல, அங்க சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக. the reason that he came down was not for silver and gold, but for the blood that was shed there. ஏனென்றால் இரத்தம் ஒன்றே நம்முடைய பாவ விமோசனத்தை சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது. Why blood alone can bring about the redemption of our sin. எபிரேயர் 9:13 நீங்கள் வாசிப்பீர்களானால் Hebrews 9:13. காளை வெள்ளாட்டுக்கடா ஆகியவைகளுடைய இரத்தம் சுத்தமுண்டாக்குகிறது அல்லது சுத்திகரிக்கிறது. The blood of bulls and goats bring about the sanctification. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லவே இல்லை, சுத்திகரிப்பு இல்லவே இல்லை. Without the sharing of the blood, there isn't any redemption for the sin. ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், Therefore God said, இந்த இடத்தை நான் சுத்தம் பண்ணினேன். I have sanctified this place. ஆகையினால் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் இங்கே திறந்திருக்கும். Therefore my eyes and my heart will be here இந்த perpetually. வருஷத்தினுடைய துவக்கத்திலே நாம் ஒரு ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம். We come to the beginning of this year. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருக்க வேண்டும். Throughout the year, the eyes of the Lord have got to be on கர்த்தருடைய us. இருதயம் நம்முடைய பக்கமாக இருக்க The வேண்டும். heart of God should be turned towards us. எங்கே கர்த்தருடைய கண்கள் இருக்கும் என்று சொன்னால், Where would be the eyes of the Lord? அங்கே வெள்ளி இருக்கிற இடத்திலேயோ, Not where there is பொன்னு silver, இருக்கிற இடத்திலேயோ, or where there is gold, பணம் இருக்கிற where there இடத்திலேயோ, is money, ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்திலேயோ where there is riches. இல்லவே இல்லை. It will never be found. எங்கே கர்த்தருடைய கண்கள் இருக்கும் என்று Where சொன்னால், the eyes of God would be found. தேவன் எந்த இடத்தை சுத்திகரிக்கிறாரோ அந்த சுத்தமுள்ள இடத்திலே கர்த்தருடைய கண்கள் இருக்கும். Where God sanctifies, we find the eyes of God being fixed there. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லியிருக்கு. it's spoken that he had pure eyes which will not look at evil. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரே, Consider, Lord, இந்த 2016 ஆண்டு முழுவதும் throughout the year 2016, எங்கள் மேலும், on me, எங்கள் குடும்பத்தின் மேலும், on my family, எங்கள் ஊழியத்தின் மேலும் even on our ministry, உம்முடைய கண்கள் இருக்க வேண்டுமானால் if your eyes have got to be there, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும். the sanctification that you desire should be there in our life. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. Holiness without which you cannot take the promise of God. என்னுடைய கண்கள் திறந்திருக்கும் என்று நான் வீட்டிலே மாட்டியிருப்போமானால், You place a board, my eyes would be on this house. எந்த இடத்திலே கண்கள் திறந்திருக்கும்? At which state would his eyes be open? எந்த இடத்திலே கர்த்தருடைய இருதயம் இருக்கும்? So where is the heart of God would be அவர் found? சொல்ல வேண்டும், He should say, இந்த இடத்தை நான் பரிசுத்தமாக்கினேன். I have sanctified this house. நீங்களும் நானும் You and me, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே the beginning of this year, நாம் நிறைவேற்ற வேண்டிய பரிசுத்தத்தை நாம் நிறைவேற்றுவோமானால், if we got to fulfill the sanctification that we need, தேவனுடைய கண்கள் நம்மேல் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். the eyes of God will be open towards us. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். From the beginning of the year, even to the end of the year, the eyes of the Lord would be on us. தேவன் ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கண்களை விலக்க கூடாது. God should never ever change his ஒரு eyes. இமைப்பொழுது கூட கர்த்தர் நம்முடைய கண்ணை மூடிவிடக் He கூடாது. should not close his eyes even for a second. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நான் எல்லா பயத்தோடு With all விசுவாசிக்கிறேன். of you, I believe. ஆண்டவர் ஒரு முறை தம்முடைய சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். The Lord, looking at his disciples, said, let's go to the other shore, come. எல்லாரும் அந்த கரைக்கு புறப்பட்டு போனார்கள். These disciples departed to the shore. இயேசு அயர்ந்த அந்த படவிலே தூங்கினார். Jesus was fast asleep in the boat. வேதம் சொல்லுகிறது, உங்களை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை,
உறங்குறதும் இல்லை என்று The சொல்லி. word of God says, he who protects you would neither ஆனால் slumber nor வேதம் sleep. சொல்லுகிறது இயேசு அயர்ந்த நித்திரை கொண்டார். The word of God says Jesus slept. நான் சொல்லுவேன், I would say, இயேசு கொஞ்ச நேரம் தூங்கின உடனே when Jesus slept, வேதம் சொல்லுகிறது word of God says, கடல் கொந்தளிக்க தொடங்கினது. the sea started boiling. பெரும் காற்று முழக்க ஆரம்பித்தது. Even there were strong winds. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? What they said, ஐயரே நாங்கள் சாகிறோம் என்று சொன்னார். Master, we perish. ஐயரே நாங்கள் சாகிறோம். He said, Master, we perish. இயேசு அங்கேதான் இருந்தார். Jesus was found அந்த there. படவிலே தான் இருந்தார். He's there in that boat. அவர்களோடு தான் இருந்தார். He's there along with the நான் disciples. சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு அவர் இருக்கிறார். I would say the Lord is there with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is there with us. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Even to the end of the world, all the days, he says he would be with எத்தனை us. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you would believe that? இயேசு இருந்த படவு அலையிலே சிக்கினது. The boat where Jesus was found in storm. இயேசு இருந்த படவு மூழ்க போகிறது. The boat of Jesus is about to sink. இயேசு இருந்த படவிலே ஐயரே நாங்கள் சாகிறோம் என்று கதறுகிறார்கள். The boat where Jesus was found, we find the disciples crying, Master, we ஏன் perish. தெரியுமா? You know why? இயேசு அங்கே இருந்தார். Jesus was found there, பட் அவர் நித்திரையாய் இருந்தார். but he was fast asleep. தன் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். So he had closed his இன்னைக்கு eyes. நான் சொல்லுவேன், Today I would say, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் நித்திரையாய் இருக்கிற இயேசு அல்ல. I would say Jesus who is with us should not sleep. அவர் நம்மை கண்ட கண்களும் இருதயமும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய தனி வாழ்க்கையின் மேலும் எப்போதும் திறந்திருக்கத்தக்கதாக His eyes and his heart has got to be open to our hearts, to our family, to our house and to our ministry. தேவன் தீமையை பார்க்கவே மாட்டார். God will never look at evil. தேவன் அசுத்தத்தை பார்க்கவே He மாட்டார். would never look at filth. தேவன் எப்பொழுது கண்ணை மூடிக்கொள்ளுகிறார். When would God close his eyes? அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், Therefore I tell you regularly. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்பீர்களானால், Deuteronomy 23:14. உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். Lord thy God walketh in the midst of thy camp to deliver thee and to give உன்னுடைய up thine வீட்டுக்குள்ளே, enemies. In your house, நம்முடைய ஊழியத்துக்குள்ளே in our ministry. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், What about our God? What is he? உலாவுகிறவர். He's the one who's walking about. உலாவுகிறவர். He's walking about. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that? நம்முடைய தேவன் Our உலாவுகிறவர். God walks amidst us. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe it? தேவன் நம் மத்தியிலே உலாவி God கொண்டிருக்கிறார். is walking amidst us. யோவான் தரிசனத்தை பார்த்தான். John saw the vision, 7 நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு having the 7 stars in his hand. குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருந்தார். He was walking amidst the candlesticks. நம்முடைய தேவன் உலாவி கொண்டிருக்கிற தேவன். Our God is a God who walks. எதற்காக? What for? நம்மை ரட்சிக்க, To save us. நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு To கொடுக்க. hand over our enemies. அவர் சொல்லுகிறார், He says, அசூசியான காரியங்களை கண்டு நாம் போயிடக்கூடாது. that he may not depart looking at filth. நான் பாளையத்தில் உலாவிக்கிட்டு இருக்கேன். I will move about the camp என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். and I'll look through my eyes. என்னுடைய பாளையத்துக்குள்ளே நான் விரும்பாத அசுத்தங்களை நான் காண்பேன். ஆனால் There is any filth in the camp, நான் போயிருவேன். I would depart. நான் அங்க இருக்க மாட்டேன். I would not stay there. அங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். I would not look at என் the unclean இருதயத்தை அங்க things. சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். I will not tolerate it. ஆகையினாலே Therefore, உன் பாளையம் சுத்தமாயிருப்பதாக. keep thy camp holy. இந்த 2016 ஆண்டு Year 2016. தேவன் தம்முடைய கண்களை நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்க விரும்புகிறார். God desires to place his eyes on us. எங்கே? Where? நான் சொல்லுவேன், I would say, பரிசுத்தம் பண்ணினேன். where I have sanctified.
அந்த மனிதனை பரிசுத்தம் பண்ணினேன். I've sanctified that man. அந்த வீட்டை நான் பரிசுத்தம் I பண்ணினேன். have sanctified that house. இந்த முதலாவது நாளிலே This first day, நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே, let us make a நாம் decision. ஒரு ஒப்புக்கொடுத்தலுக்குள்ளே Let us நாம் surrender. நிச்சயமாய் வர வேண்டும். We ought to come to a decision. ஆண்டவரே, Lord, இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய கண்கள் என் மேல் இருக்க வேண்டுமானால், if your eyes have got to be on us throughout the உம்முடைய year, இருதயம் எனக்கு திறந்திருக்க if your வேண்டுமானால், heart has got to be open என் to us, ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளிக்க வேண்டுமானால், you ought to hear our prayers and answer. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னுடைய தனி வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஊழியத்திலே இருப்பதாக. Lord, the holiness that you desire, let it be in my life, in my family, as well as in my ministry. அந்த பலியை நீர் பார்ப்பீராக. You should see that holiness. வேதம் சொல்லுகிறது. Word of God says. நாம் அநேக சம்பவங்களை நீங்கள் வாசிக்கலாம். You would have read several. முதலாவது மனிதன் ஆதாம் இந்த உலகத்திலே பாவம் செய்து தேவனை விட்டு துரத்தப்பட்ட பொழுது, First man Adam, when he committed sin, when he was chased out by God, மறுபடியும் ஒரு அங்கீகாரம் எப்பொழுது உண்டாயிற்று என்று கேட்டால், when came the acceptance? நான் பயத்தோடு விசுவாசிக்கிறேன், With fear, I believe. ஆபேலும் காயினும் தேவ சமூகத்திலே வந்தார்கள். Abel and Cain came to the presence of God. ஆபேல் இரத்தத்தோடு வந்தான், Abel came along with blood. காயின் தோட்ட கனியோடு வந்தான். Cain came along with the fruits of the garden. வேதம் சொல்லுகிறது, Word of God says, ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். God had respect to Abel and his offering. தான் செய்த பாவத்துக்காக, For the sin that he did, தங்கள் குடும்பத்திலே காணப்பட்ட அக்கிரமத்துக்காக, all the transgression that was found in his family, மனஸ்தாபப்பட்டவனாக, having அதற்கு repented, மன்னிப்பு உண்டாகும்படியாக that he may receive forgiveness. ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆபேல் வந்தான். He brought the blood. We find Abel bringing the தேவன் blood. அவனை அங்கீகரித்தார், God acknowledged him. அவனை சேர்த்து கொண்டார். God gathered him towards him. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, இதே விதமாக இரத்தத்தின் புண்ணியத்தை நாம் வேதத்திலே பல இடங்களிலே we வாசிக்கலாம். find the holy deeds of the blood in different portions of the gospel. எப்படி நான் வருஷ துவக்கத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், Yet I would like to say in the beginning of this year, நம்முடைய வாழ்க்கை இந்த 2016ஆம் ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கிறதா இல்லையா, அது இரண்டாவது உள்ள காரியம். the year 2016, let us make a decision whether this year would be a blessing or not is a second factor. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே எங்களை, எங்களுடைய வீட்டையும் பரிசுத்தம் பண்ணுவதற்கு நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். Lord, we surrender that you may sanctify us as well as our house. அன்றைக்கு சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்து, இந்த ஆலயத்தின் மேல் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று ஒரு ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார். God, looking at the temple of Solomon, said, my eyes and my heart will be found perpetually here. இன்றைக்கு நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன். Today with fear I would say, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Corinthians 3:17. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 1 Corinthians 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நான் சொல்றேன், I would say, நானே அந்த ஆலயம். we are the temple of God. எந்த ஆலயம்? What temple? தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது How about the temple of God? How is சொல்லுங்க. பரிசுத்தமாய் இருக்கிறது. it? The temple of God is holy. நான் யாரு? Who am I? நீங்க யாரு? Who are you? ஏசிய விசுவாசிகள் இல்ல, Not ACA believers. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. Not the children of God. நீங்க ஒவ்வொருவரும் யார்? Who are you? நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமான கர்த்தருடைய ஆலயங்கள். You are the holy temple of the holy நாம் God. எல்லாரும் நடமாடுகிற பரிசுத்த ஆலயம். We are the moving temple. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? நான் தேவனுக்கு முன்பாக ஆலயமாய் இருக்கிறேன். I am the temple of God. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? Where would God abide? நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I would tell you, நானே தேவனுடைய ஆலயம்.
Even I am the temple of God. என்ன ஆலயம்? What temple? வெள்ளியினால் போடப்பட்ட ஆலயம் அல்ல, Temple not built by silver, பொன்னினாலே கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. not built by gold. நான் யார்? Who am I? நான் பரிசுத்தமான ஆலயம். I am the holy temple of God. அந்த பரிசுத்த ஆலயத்திலே தான் Even in that holy temple, கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. the eyes of God are fixed on கர்த்தருடைய it. இருதயம் அங்கே இருக்கிறது. The heart of God is turned தேவனுடைய towards நாமத்துக்கு it. மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. பாருங்கள், Look, இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருந்த வரைக்கும் அங்கே தேவனுடைய மகிமை இருந்தது. as long as the temple was holy, the glory of God was found in the temple. நீங்க நினைச்சுக்காதீங்க, வெள்ளியும் பொன்னுக்காக ஆண்டவர் கண்ணங்க வச்சிருக்கல. Need not have to think just because of silver and gold that God had opened his eyes. ஆண்டவர் சொன்னார், God said, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்படும். my house shall be called as a house of ஆனால் prayer. நீங்கள் அந்த வீட்டை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். Whereas you have made it as a den of thieves. அப்பொழுது ஆலயத்துக்கு தேவன் மகிமையோடு வரவில்லை. God never came with glory in that temple. வேதம் சொல்லுகிறது, Where God said, சவுக்கை உண்டாக்கி கொண்டு வந்தார். he took a cord, he took a whip. ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை ஆலயத்துக்கு. He never brought blessing to the ஒரு temple. பெரிய தண்டனையோடு ஆண்டவர் வந்தார். He brought about the chastisement. அது பெரிய பல வருஷங்கள் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். A temple built for several years. அந்த ஆலயத்திலே பெரிய பூஜை இருந்தது. Lot of sacrifice அங்கே went on. பலி இருந்தது. Sacrifice was going ஆனால் on. பரிசுத்தம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலே Because there was no holiness, தேவன் தம்முடைய கண்களை விலக்கி விட்டார். God moved away his eyes. வருஷா வருஷம் நம்ம வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். Every year we are hearing the promise of கர்த்தாவே God. நம்முடைய கண்களை திறந்து பாரு. Lord, open your eyes. நம்முடைய And look. கண்களை திறந்து பாரு. Open your eyes and look at us. நாம நன்றாய் சொல்லலாம். Likewise we say, ஆனால் எதன் மேல் கர்த்தர் கண்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னார், where has he placed his eyes? ஒரே ஒரு நிபந்தனை, There is only one condition. இந்த இடத்தை நான் பரிசுத்தம் பண்ணினேன். I have sanctified this place. ஆண்டவரே, Lord, உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிற அதே வேளையிலே when we cry unto the Lord, let thy word be fulfilled. நீர் விரும்புகிற பரிசுத்தம் The holiness என்னுடைய that you வாழ்க்கையிலே desire. காணப்படட்டும் ஆண்டவரே. The holiness that you desire, let நீர் it be found in விரும்புகிற my life. பரிசுத்தம் என் வாழ்க்கையிலே காணப்படும். Holiness that you desire, let it be இந்த found. 2016ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலே In the beginning of the year 2016, உம்முடைய வாக்குகள் நிறைவேறும்படியாக, that your promise may be fulfilled, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கும்படியாக, that your eyes may be fixed on us. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே எங்களை கொண்டு வா. Lord, bring about a நான் sanctification that you இயேசுவின் desire. நாமத்தில் 2016ஆம் ஆண்டை நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு சுத்திகரிக்கிற ஒரு ஆண்டாக, I believe the year 2016 will be year of பரிசுத்தமாய் sanctification. இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகத்தக்கதா, He that is holy, let him be holy still. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிரப்பும்படியாக That the glory of God may enter the life of everyone. நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். In all humility I believe. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். Each and every one of you are the temple நீங்கள் of God. ஒவ்வொருவரும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். You ought to be filled with the glory of God. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் காணப்பட வேண்டும். The glory of God has got to be seen on you. இருள் ஜனங்களை மூடட்டும். Let the darkness depart. காரிருள் பூமியை மூடட்டும். Let gross darkness cover the earth. ஆனாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் உதிக்க வேண்டும். But the Lord has got to arise on everyone. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் காணப்பட The வேண்டும். glory of God has got to be seen on everyone. யார் மேல் மகிமை காணப்படும்? Let the glory be found. யார் மேல் On காணப்படும்? whom the glory would be found. நான் தைரியமாய் I சொல்லுவேன், would say boldly, ஆண்டவரே, என்னுடைய ஆலயத்தை நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன். I sanctify my temple. என் உள்ளரங்கமான வெளியரங்கமான காரியங்களை, All the inner matters and the outer matters. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போம். For a moment, let us close our eyes and ask God, வருஷத்தின் துவக்கத்திலேயே even at the beginning of this year, என்னிலே விரும்பாத காரியங்களை என்னை விட்டு அகற்றும் whatever ஆண்டவரே. you don't desire, cast it என்னை away. விட்டு அகற்றும் ஆண்டவரே. Lord, remove those that you don't என்னை விட்டு desire. அகற்றும் ஆண்டவரே. Lord, cast away the things. ஓ ஹalleluya. Hallelujah. எங்கள் தனி வாழ்க்கையை சுத்தமாக்கும். Lord, sanctify our எங்கள் personal தனி life. வாழ்க்கையை சுத்தமாக்கும்.
Sanctify our individual life. எங்கள் குடும்பத்தை சுத்தமாக்கும். Sanctify our family. எங்கள் சபையை சுத்தமாக்கும். Sanctify the church. நான் ஆண்டவரே இந்த கிரியை நான் எதிர்பார்க்கிறேன். I expect the work of the Lord. இந்த பெரிய கிரியை நான் எதிர்பார்க்கிறேன். I anticipate the great work. இந்த ஆவடி சபையிலே தேவன் ஒரு பெரிய கிரியை செய்ய வேண்டும். God has got to do a great work in this தேவன் church. பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கி God should come down as a consuming தேவன் fire. விரும்புகிற பரிசுத்தத்தை தேவன் உருவாக்க வேண்டும். God should form the holiness that He desires. உள்ளே வெளியே, Even inside as well நம்முடைய as outside. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, Even in your individual life as well as family. நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். You and your household have got His sanctified. கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். The Lord would work out miracles the நீங்கள் next day. மூன்றாம் நாளுக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி ஆயத்தமாயிருங்கள். On the third day, be prepared after தேவன் sanctification. பிரத்யட்சமாய் எழுந்தருளுவார். God would arise. தேவன் மத்தியிலே எழுந்தருள வேண்டுமானால், If God has got to arise Himself, தேவன் அற்புதங்களை செய்ய God வேண்டுமானால், has got to perform miracles. எல்லாவற்றுக்கும் அடிப்படை பரிசுத்தம். The base of all this is எல்லாவற்றுக்கும் holiness. அடிப்படை பரிசுத்தம். The base is holiness. விசுவாசம் அல்ல, பரிசுத்தம். Faith is holiness. ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணும். Lord, sanctify us. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். Let's raise our hand and pray towards God. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜோதித்தீடும் சுத்த ஜோதியே. ஆவியே திருவேலையில் ஆடியா நெஞ்சம் மாறியோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். நம்முடைய தேவன் Our God, பரிசுத்தவான்களுடைய சபையிலே
எழுந்தருளுகிறவர். The God who arises in the church of holiness. இந்த 2016ஆம் ஆண்டிலே Year 2016. நம்முடைய தேவன் நம்மத்திலே எழுந்தருள வேண்டும். Our God has got to arise. நம்முடைய கண்களை தேவன் நம்முடைய ஊழியத்திலே திறந்து வைக்க வேண்டும். God has got to keep his eyes open. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் இறங்க வேண்டும். The eyes of God has got to come down on each நான் and every one நினைக்கிறேன் of நாம் you. எல்லா தேவன் வித்தியாசமாய் நடத்துகிறதை I நாம் உணர்கிறோம். believe God is leading us in a different manner. இந்த முதலாம் தேதியிலேயே On this first day, உங்கள் பக்கத்திலே உள்ளவருடைய கைகளை பிடித்து or catching hold of your ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, companion, pray to எங்களை God. பரிசுத்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, we surrender to thy holiness. என்னை பரிசுத்தமாக்கும். Lord, sanctify us. இந்த இடத்தை நான் பரிசுத்தமாக்கினேன். I sanctify this place. இந்த இடத்திலே என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். My eyes would be placed here. ஆண்டவரே, என் மேல் உம்முடைய கண்ணை வைக்கும்படியாக, Lord, place thy eyes on என் us. மேல் உம்முடைய கண்ணை வைக்கும்படியாக Keep thy eyes on us. பரிசுத்த குலச்சலால் எல்லாவற்றையும் எரித்து விடும் ஆண்டவரே. All that is இப்பொழுது unsanctified, தேவ அக்கினி இறங்கி வரட்டும். let the fire of God இந்த descend. கூடாரத்தில் அக்கினி இறங்கி Let வரட்டும். the fire descend in this camp. ஏசாயாவை தொட்ட அக்கினி, Even the fire that came, ஏசாயாவை மேல் இறங்கின அக்கினி the fire that came down on Isaiah, வாலிபர் மேல் இறங்கட்டும். let it come down on the youngsters. கன்னியர் மேல் இறங்கட்டும். Let it come down on the girls. கன்னியர் மேல் இறங்கட்டும். Let it come down on the young virgins. பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். Let it come down on the children. இந்த 2016ஆம் ஆண்டு ஆரம்பமே Year 2016 எங்களை begins. சுத்திகரிக்கிற கிரியை நாங்கள் உணரட்டும். Let us realize the work of சுத்திகரிக்கிற கிரியை sanctification. உணரட்டும். Let us realize the work of எங்களை sanctification. சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும். Lord, sanctify us. ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். For a moment pray. நீர் விரும்பாத எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றும். Whatever you do not desire, cast it away. எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றும். Cast it away from our lives. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் In நாமத்தில் the name of உம்முடைய Jesus. கண்கள் திறந்திருக்கும்படியாக Lord, let the eyes be open. தடையாயிருக்கிற எல்லா தீய சக்திகளும், எல்லா அசுத்தங்களும், Let all evil எல்லா and அருவருப்புகளும், abominable எல்லா things, ரகசிய பாவங்களும், let secret sins, எல்லா மறைவிடங்களும் let all hidden ஏகபௌரியா தலப ஷபபபதலப தலபௌரியா இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையிலே In January 1st, அகலுவதாக, let it be removed. அகலுவதாக, Let it be removed. அகலுவதாக, Let it be cast away. அகலுவதாக, Let it be cast away. அகலுவதாக. Let it be cast away. பரிசுத்தரே, Holy God. பரிசுத்தரே, Holy God. பரிசுத்தரே, Holy God. பரிசுத்தரே, Lord of who? பரிசுத்தரே, Holy One. பரிசுத்தரே, Holy God. பரிசுத்தரே, Holy God. பரிசுத்தரே. Holy God. உம்முடைய பரிசுத்தம் விளங்கட்டும். Let the holiness be இந்த found. ஆலயத்திலே பரிசுத்தம் Let விளங்கட்டும். the holiness be found in இந்த the church. ஊழியத்திலே பரிசுத்தம் Let the விளங்கட்டும். holiness be found in the எங்கள் ministry. குடும்பத்திலே பரிசுத்தம் Let the விளங்கட்டும். holiness be found in the ஓரமா family. சபபபதலபரத்தலா சத்தலாரி அந்தலாரி. ஓரமா சபபபதலபரத்தலாரி. ஓரமா சபபபதலபௌரியாரி. ஓ Hallelujah. சுத்தம் Hallelujah. செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரோ, உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து
சந்தலா கபால உக்கபாபாலா தலாரி அம்பலா தலாரி ஓரவ ஷபபபலபர தலாரி அம்பலா தலாரி ஓரவ தலபர தலாரி அம்பலவ சபபபலப உபபபலபர தலாரி அம்பலா தலாரி அம்பலா தலாரி. நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணும். Lord, sanctify our எங்கள் children. வாலிபர்களை பரிசுத்தம் பண்ணும். Sanctify all the youngsters. இந்த முதலாவது நாளிலே பரிசுத்த கிரியை ஆரம்பியும். On the first day, bring about the work of நாங்கள் sanctification. அற்புதத்தை காண்பதற்கு முன்பதாக, Before we could see thy miracle, பெரிய காரியங்களை காண்பதற்கு before we முன்பதாக, could see thy great work, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கிரியைகளை எங்கள் ஊழியத்திலே காணட்டும். Lord, let us see thy sanctification. பரிசுத்தரே, Holy God, பரிசுத்தரே, Holy One, பரிசுத்தரே, Holy God, பரிசுத்தரே, Holy God. உம்முடைய பரிசுத்த கிரியைகளை நிறைவேற்றுவீர். Lord, fulfill thy holy works in us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். Amen. ஆமென். 2016 ஆண்டினுடைய வாக்குத்தத்தம் யாருக்கு என்று கேட்டால், For whom is the promise of the year 2016? கூடியிருக்கிற எல்லாருக்கும் அல்ல. Not for all who are gathered here. இந்த இடத்தை தெரிந்து கொண்டு நான் பரிசுத்தம் பண்ணினேன். I have chosen this place and sanctified it. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு எந்த ஒரு தனி ஆத்துமா, எந்த ஒரு குடும்பம் தன்னை விட்டு கொடுக்குமோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள். Any soul, any family that surrenders for the sanctification of God, for them is a promise of God. மற்றவர்கள் வழக்கத்தின்படியே வந்துவிட்டு நீங்கள் வழக்கத்தின்படியே நீங்கள் போவீர்கள். Others would come as a habit and go as a habit. ஆனால் இன்றைக்கு But today, தேவன் என்னை ஒரு விழிப்புறவு ஆராதனையாக அல்ல, Not என்னை as a ஒரு watch night பரிசுத்த service. ஆராதனையாக தேவன் இங்கே கிரியை செய்கிறது நான் காண்கிறேன். Even as a sanctification, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே வித்தியாசமாய் ஆளுகை செய்கிறதை நான் பார்க்கிறேன். presence of God is seen in a different manner. கர்த்தருடைய கரம் அனைவருக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறதை நான் The hand காண்கிறேன். of God is stretched on many of you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி நீங்கள் நினையாத அற்புதங்களை தேவன் 16 ஆண்டிலே செய்வதற்கு வல்லவராய் தேவன் இறங்கி இருக்கிறதை அறிகிறேன். God is faithful. He has come down. He has stretched out his hand that he may increase your borders. யாருக்கு என்றால் எல்லாருக்கும் அல்ல, Not to all. நான் தெரிந்து கொண்டு நான் பரிசுத்தமாக்கினேன். To those whom I have chosen, I sanctify them. அன்றைக்கு சவுலை பார்த்து சொல்லப்பட்டது, Looking at தேவன் Saul, உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். God had chosen you. நீ தாமதிக்கிறது என்ன? Why do you tarry? நீ எழுந்து நீ உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள். Rise up and sanctify. பரிசுத்தமாக்கிக் கொள். Sanctify. 2016 ஆண்டிலே Year 2016, ஒரு அற்புதத்தின் ஆண்டாக, a year of wonder, அதிசயத்தின் ஆண்டாக, a year of miracle, தேவனுடைய மகிமை தரிசிக்கிற ஆண்டாக இருக்க a வேண்டும். year where the glory of God can be seen. வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். Let us surrender in the beginning of this year. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த தேவனுடைய கண்கள் திறந்திருக்குமானால், If the eyes of God are open, நான் சீக்கிரமாக சுருக்கமாக 3 காரியங்களை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். short, I would like to highlight 3 facts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த முதல் காரியத்தில் எனக்கு இன்ட்ரடக்ஷன்லயே கர்த்தர் என்னை முழுவதும் வித்தியாசமாய் நடத்தி கொண்டு போகிறதை உணர்கிறேன். I believe God is leading me in a different way, even in the very first matter. முதலாவதாக First, சங்கீதங்களின் புஸ்தகம் the book of Psalms, 33ஆம் சங்கீதம் Psalms 33, 18 19 வசனங்களை நான் வாசிப்போம். verses 18 and 19. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விடுதலையாக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு. The eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy,
to deliver the soul from death. என்னுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. My eyes are on them with a purpose. ரெண்டு காரியம் செய்யும்படியா. To do two things. எதற்காக? What for? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, Where God says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God. அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு தப்புவிக்க வேண்டும். To deliver the soul from death. யாருடைய ஆத்துமாக்களை? Whose soul? வேதம் சொல்லுகிறது, Where God says, தமக்கு பயந்தவர்கள், those who fear him, தமது கிருபைக்கு those who காத்திருக்கிறவர்கள், wait on his grace, இவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. on them the eyes of God are fixed. ஏனென்றால் Why? தமக்கு பயந்தவர்கள், They fear God. தம்முடைய கிருபைக்கு They காத்திருக்கிறவர்களை, wait on the grace of அவர்களுடைய God. ஆத்துமாக்களை மரணத்துக்கு தப்புவிக்க வேண்டும். To deliver their soul from death. நன்றாய் கவனியுங்கள். Consider me. யாருடைய ஆத்துமா? Whose soul? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, தேவனுக்கு பயந்தவர்கள், those who fear God, தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait on the grace of God. அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. The eyes of the Lord are upon such people. ஏன் தெரியுமா? You know why? அந்த பயந்தவர்களுடைய ஆத்துமா மரித்து போக கூடாது. The soul that fears should not die. கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. Word of God is very clear. எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Ezekiel 18:4. எந்த ஆத்துமா சாகும் என்று சொன்னால், Which soul would die? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that sinneth would die. அப்படியானால் If that be so, ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்க என்று to சொன்னால், deliver the soul from death. யாருடைய ஆத்துமாவை காக்கிறார் என்று Whose சொன்னால், soul does he protect? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, கர்த்தருக்கு பயந்தவர்கள், those who fear God, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait on the grace of God. அவர்கள் என்ன செய்து விடக் கூடாது என்று சொன்னால், What should not be done to them? பாவம் செய்து விடக் கூடாது. They should not sin. நான் சொல்லுவேன், I would say, ஆண்டவர் நமக்கு தருகிற பாதுகாப்பிலே பெரிய பாதுகாப்பு என்னவென்று கேட்டால், நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறதல்ல. the greatest protection of God is not going and coming back. 2015ஆம் ஆண்டை திரும்பி நாம் பார்க்க வேண்டும். We should look back at the year 2015. தேவன் எனக்கு ஆகாரம் கொடுத்தார், God gave me food. தேவன் எனக்கு வஸ்திரம் He கொடுத்தார், gave me garments. என்னுடைய போக்கை வரத்தை காப்பாற்றினார். He protected my going forth தேவன் and coming. 2015ஆம் ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்தார். Through the year 2015, God அந்த protected me. பாதுகாப்பை காட்டிலும் More than the protection. நாம் கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டிய பாதுகாப்பு என்னவென்றால், What about the protection that we ought to raise our hands and say, பாவம் ஒன்றும் அணுகாமல் Lord, that என்னை sin may not. பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட கிருபைக்காக நன்றி. Lord, I thank thee for the grace that has sustained me, that sin may not come அநேகருக்கு unto me. தேவன் ஆகாரம் கொடுத்தார், God gave food to many. அநேகருக்கு வஸ்திரம் கொடுத்தார், God gave garments to many. அற்புதம் செய்தார். He performed miracles. நான் சொல்லுவேன், 430 வருஷம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த இஸ்ரவேலரை தேவன் வெளியே கொண்டு வந்தார். God delivered the children of Israel who were in bondage for 430 long years. அவர்களோடு நடந்தார், He walked with them. அவர்களை போஷித்தார், He fed them. அவர்களுக்கு அற்புதம் செய்தார், He performed miracles. நம்முடைய மகிமை விளங்க பண்ணினார். He showed them His glory. தேவன் அவருடைய எல்லா சரீர பாதுகாப்பையும் கொடுத்தார். He gave them the protection of their body. ஆனால் Yet, அவர்கள் தன்னை காத்துக்கொள்ளவில்லை. they were not able to save themselves. தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தவறினார்கள். They failed to keep themselves holy. இச்சை உள்ளவர்களாக மாறினார்கள். They turned towards lust. நான் சொல்லுவேன், I would say, பாலும் தேனும் அடைய வேண்டிய வாக்குத்தத்தத்தை அடைய வேண்டியவர்கள், instead of adhering the promise of milk and honey, புதிய தேசத்தை அடைய வேண்டியவர்கள், instead of attaining the land, புதிய வாழ்வை அடைய instead வேண்டியவர்கள், of attaining new goals, புதிய ஆசீர்வாதங்களை அடைய instead வேண்டியவர்கள், of attaining new blessings, தேவன் கூடவே நடந்து வந்தாலும் though God walked with அந்த them, ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமாய் போனார்கள். they were not worthy for the blessings of God. ஏன் தெரியுமா? You know why? ஒன்றை காத்துக்கொள்ளவில்லை, They were not able to protect one தங்களை thing. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தவறினார்கள். They failed to keep themselves holy. வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாக மாறினார்கள். They turned towards lust in the wilderness. 2016ஆம் ஆண்டிலே, The year 2016, தேவனே God, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரணும். you ought to give us a protection. கர்த்தரை காத்திருக்கிற நாங்கள்
We who wait on the Lord, கர்த்தருக்கு பயந்த நாங்கள், we who fear God, கிருபைக்கு காத்திருக்கிற we who நாங்கள், wait on the grace of God, எங்கள் வாழ்க்கையிலே தவறாதபடி, in our life that we may not err, வழுவாதபடி எங்களை காக்கிற கர்த்தருடைய கரம் the hand of God that we may not slip. எங்களை பரிசுத்தமாய் காக்கட்டும் ஆண்டவரே. Let it save us in a holy manner. 2016 ஆண்டிலே பிரதானமான ஆசீர்வாதம் என்னவென்றால், Year 2016, the important blessing. தேவன் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாப்பாராக. Let God protect us in a holy manner. என்னுடைய கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா சாகக்கூடாது. The soul that feareth God should not die. பரிசுத்தவான்கள் பரிசுத்த பாதையை விட்டு விலகக்கூடாது. Saints should not depart from the holy way. ஒரு தேவனுடைய மனுஷன் நிமிதமாய் பாடினான். Man of God sang so. நட்சத்திரங்களை போல பிரகாசித்த சுத்தர்கள் இப்பொழுது காணவில்லையே. சுத்தருடைய கூட்டத்திலே The souls that were shining as stars are not found amidst saints. ஒரு காலத்திலே நட்சத்திரங்களை போல பிரகாசித்தார்கள். Once they were shining as stars. பரிசுத்தத்திலே வைராக்கியமாயிருந்தார்கள். They were zealous for holiness. பட் இப்பொழுது இருக்கிறார்கள். Even now they are there. பட் பரிசுத்தர் கூட்டத்திலே இல்லை. Not amidst a holy gathering. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே, In the beginning of this year, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற ஒரு பெரிய பாதுகாப்பு, Lord, the greatest protection that you'd give us. வேதம் சொல்லுகிறது. Where God says, எபேசியர் 5ஆம் அதிகாரம் Ephesians 5, 27ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், Ephesians 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். That he might present it to himself a glorious church, not having spot or ஒரு wrinkle. சபைக்காக தேவன் தன்னை ஒப்பு கொடுத்தார். God offered himself for the church. நீங்களும் நானும் தான் சபை. You and me, we are the church. ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே தேவன் சேர்த்தார். And all those who were saved were added to the church. தேவன் சபையிலே சேர்த்தார். God added them to the church. எதுக்காக You know சபையிலே what for? சேர்த்தார்? எதற்காக What for did ஒப்பு he add கொடுத்தார்? them? What for? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? What for did he surrender? நிறைய கார் வாங்கணும், To buy cars, பங்களா வாங்கணும், to build a bungalow, எல்லை to விஸ்தாரமாக்கணும், increase the bungalow, ஆசீர்வாதமா இருக்கணும். to be a blessing. அதுக்காக அல்ல. It's not for that. அது செகண்டரி. That's all அது secondary. இரண்டாவது உள்ள காரியம். Secondary matters. எதற்காக இயேசு மரித்தார்? What for Jesus died? எதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தார்? Why Jesus surrendered? தமக்கு முன்பதாக For பரிசுத்தமும் to present பிழையற்றதுமான himself ஒரு மகிமையான சபையாக நம்மை நிறுத்திக் கொள்ள வேண்டும். that he made present to himself a glorious church, not having spot or wrinkle. நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுவேன், With all humility, I தேவன் would say, தர வேண்டிய ஆசீர்வாதங்களிலே பிரதான ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால் the most important பரிசுத்தம். blessing, the most important blessing பரிசுத்தம், that God has got to give us is பரிசுத்தம். holiness. Holiness. அதற்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். So for that he offered himself. ஆண்டவரே, Lord, அந்த பரிசுத்தம் என்னிடத்திலே இருக்கும்படியாக that the holiness may be found in me, என்னுடைய ஆத்துமா செத்து போக கூடாதப்பா. my soul should not die, O Lord. என்னுடைய ஆத்துமா அழிந்து போக கூடாது. My ஆண்டவரே, soul should not be destroyed, O God. நீர் என்னை பாதுகாத்துக் Lord, கொள்வீர். thou art to protect me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் நினைக்கிறேன் தேவன் பரிசுத்தமாய் காக்கிறது மாத்திரம் அல்ல, Not only God is able to save us wholly, கர்த்தருக்கு பயந்தவர்கள், those who fear God, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் those who wait on the Lord God, பஞ்சத்திலே அழியக்கூடாது. they should not be destroyed in a famine. அப்படியானால் பஞ்சம் வரும். Famine would come. தேசத்திலே பஞ்சம் உண்டாகும். Famine would come in the land. ஆனால் Yet, தேவன் தமக்கு பயந்தவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். God is able to protect those who fear God. பஞ்சம் அவர்களை அணுகாதபடி தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். God would protect them that famine may not draw nigh. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. நான் ஒரு சம்பவத்தை அடிக்கடி யோசிக்கிறேன். I consider an incident. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 Kings 17. 10ஆம் வசனத்தை நீங்கள் 10 வாசிப்பீர்களானால், If you read the 10th verse, எலியாவினுடைய வார்த்தையின்படியே எலியா சாரிபாத்துக்கு வந்தார்.
According to the word of God, he came to அந்த Zarephath. தேசத்துல எங்கும் பஞ்சம், What was the famine there in that Zarephath? மழை இல்லை, No rain, பனி இல்லை, no snowfall, விதைப்பு இல்லை. no sowing. ராஜா வீட்டிலேயும் பஞ்சம் உள்ள ஒரு காலம். It was a time of famine. ஆனா அந்த தேசத்திலே தேவன் ஒரே ஒரு விதவை அறிந்து வைத்திருந்தார். God knew a widow in that land. நான் சொல்லுவேன், I would அந்த say- விதவை வீட்டிலே பஞ்சம் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்தார். God knew that famine would come to this widow. பாருங்கள், தேசம் முழுவதும் பஞ்சம். Famine throughout the land. எல்லா வீட்டுக்கும் எலியாவை அனுப்பல. Elijah was not sent for. எல்லா வீட்டுக்கும் எலியாவை அனுப்பல. Elijah was not sent for. மேலே இருந்து பார்த்த தேவன் ஒரு விதவை அங்கே பார்த்தார். God looking from above saw a widow. அவள் ஒரு கடைசி அப்பத்தை வைத்திருக்கிறாள். She had the last piece of bread. இதை முடித்து விடுவாள், ஆனால் அவள் பசியினால் சாக வேண்டியதுதான். If she consumes it, she ought to die of hunger. அந்த வீட்டுக்கு தேவன் அனுப்பினார். God sent Elijah to that house. வேதம் சொல்லுகிறது, The word of God says, எலியா அந்த வீட்டிலே போய் Elijah went there. எனக்கு ஒரு கப் தண்ணி கொண்டு வா. Get me a cruse of அவள் water. தண்ணி எடுக்க போனாள். She brought water. அவர் சொன்னார், Said, நீ வரும்பொழுது You come. ஒரு அப்பத்தையும் எடுத்து கொண்டு வா. bring a piece of cake. அந்த அம்மா சொன்னாங்க, That mother said, நான் ரெண்டே அப்பம் தான் இருக்கு, I had only 2 pieces. நான் சாப்பிட்டு செத்து போவதற்காக உண்டாக்க I போகிறேன். had kept them that I might eat and die. அந்த அம்மா அவர் சொன்னாரு, He said, நீ முதலாவது போய் first you go. அந்த முதல் அப்பத்தை என்னிடத்துல கொண்டு வா, Bring the first piece of cake to me. பின்பு நீ புசிக்கலாம். Then you can have yours. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. I was amazed. அந்த வார்த்தையின்படியே அவள் செய்தாள். She did even according to the word of God. ஆண்டவருக்கு தெரியும், The Lord knew. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவான், He knows as to which man would obey the word எந்த of God. விதவை கீழ்ப்படிவாள். Which widow would obey the word அந்த of God. நாட்டில் நிறைய விதவைகள் இருந்திருக்கலாம், So many widows would have been. நிறைய தேவனுடைய ஊழியர்கள் இருந்திருக்கலாம், Many servants of God would have யார் been. யாரெல்லாமோ இருந்திருக்கலாம். Many people would have been. ஆனால் தேவனுக்கு அங்கே தெரியும், God knew. என்னுடைய ஊழியனை அனுப்பி I would send my நான் servant. சொல்லுகிற வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற விசுவாசி யார் இருக்கிறார்கள். As to who's the true believer who would really obey my word. இன்னைக்கு நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், I believe humbly. அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், Many do hear the word of God. அநேகர் தேவனுடைய வார்த்தை என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். Many do acknowledge the word of God. இந்த கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறார்கள். They say that the Lord spoke this word to பட் me. நான் தைரியமாய் சொல்லுவேன், But I would say boldly, எந்த ஏழையினுடைய வீட்டினுடைய பஞ்சம் தீர்ந்தது, which sick person's house the starvation was removed. நான் சொல்லுவேன், தன்னுடைய கடைசி அப்பம் அங்க இருக்கிறது. The last piece of bread is there for her. இதற்கு அப்புறம் அவள் பஞ்சத்திலே சாக வேண்டியதான். She has got to die of hunger. கர்த்தருடைய கண்கள் அந்த விதவையின் வீட்டில் இருந்தது, The eyes of the Lord அந்த moved பாத்திரத்தில் towards the இருந்தது. widow. It was there on that vessel. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக The வந்தது. word of God came towards the widow. அவள் அந்த படியே அவள் செய்தாள். She did even according to the word of அந்த God. படியே அவள் She செய்தாள். did accordingly. நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், The Christian world, many do hear the word of God. அநேகர் வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள், Many do preach the word of God. அநேகர் வசனத்தை எழுதுகிறார்கள், Many do write the word of God. அநேகர் வசனத்தை வாசிக்கிறார்கள். Many do read the word of God. பட் வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் யார்? who are those who do according to the word of God. இந்த சூழ்நிலை எடுத்து பாருங்கள். If you take these circumstances, அவளுடைய கடைசி அப்பம் அங்கே இருக்கிறது, she has come to a last piece of bread. ஆனால் அவள் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தாள். She obeyed the word of the servant வேதம் of God. சொல்லுகிறது, தேவன் பஞ்சத்தை நீக்குவதற்கு தேவன் உதவி செய்தார். Word of God says God was faithful to save her from the famine. பிரதர், இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே This morning, first morning, நீங்கள் நிறைய ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். you would have prayed for several. நீங்கள் நினையாத ஒரு காரியத்தை, Something that you are not anticipating. நீங்கள் கீழ்ப்படியும்படி ஆவியான உங்களுக்கு சொல்லுகிறார். The Spirit of God says that you got to obey. உன்னுடைய பஞ்சம் எப்பொழுது தீங்கும் தெரியுமா? When your famine would come to an end. உன்னுடைய தடை எப்பொழுது நீங்கும் தெரியுமா? When your poverty would come to an நான் end. எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், With all fear I would tell you. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதல்ல, Not when you hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது.
Only when you do according to the word of கர்த்தருடைய God. வார்த்தையின்படி செய்யும் போது When you do according to the word of God. அநேக வார்த்தைகளை கேட்கிறவர்கள் வார்த்தையை செய்கிறதில்லை. Many hear the word of God. They do not walk according to it. வேதம் சொல்லுகிறது The word of God அவர்கள் says- வார்த்தையை கேட்கிறார்கள் They hear the word of God. பட் வார்த்தையின்படி செய்கிறதில்லை. But they never do according to the word of God. ஆகினால் தான் ஆண்டவர் சொன்னார், Therefore the Lord said, என் வார்த்தையை கேட்டு having heard my word, அதன்படி செய்கிறவன் எவனோ one who does accordingly, நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? to whom would I compare? கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். I would compare him to the wise man that built his house on the பெரு rock. வெள்ளம் வந்தது, The storm and the tempest பெரு came. வெள்ளம் வந்தது, The floods came. பெரும் காற்று அடித்தது, Heavy winds did blow. வீட்டின் மேல் மோதியது, It struck the house. பட் வீடு விழல. The house was not brought down. ஏன் தெரியுமா? You know why? அவன் வசனத்தை கேட்டவன் மாத்திரமல்ல, Not only he heard the word of God, வசனத்தின்படி செய்தவன், he did according to the word of God. வசனத்தின்படி He செய்தவன். did according to the word of God. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, Lord. இந்த 2016ஆம் ஆண்டு This year, 2016, என்னுடைய வீடு ஒரு செழிப்பின் வீடு. my house shall be a house of என்னுடைய prosperity. வீடு ஒரு செழிப்பின் வீடு. My house is the house of என்னுடைய வீடு prosperity. ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. My house should be the house of blessing. என்னுடைய வீடு பஞ்சத்தை நீக்கின ஒரு வீடு. My house should remove famine. எப்பொழுது? When? உம்முடைய வசனத்தின்படியாக நான் செய்வேன். When you do according to the word of God. உம்முடைய வசனத்தை நான் செய்வேன். When I work according நான் to the word of சொல்லுவேன், God, I would say, ஆண்டவரே, Lord, நீர் சொன்னதை செய்யும் என்று கேட்கிற நாம், we who hear say, I ஆண்டவர் would, சொல்லுவார், நீ கேட்டதை செய், or do what you hear. நான் உனக்கு சொன்னதை செய், Do what I tell you. நிச்சயமே நிச்சயம். Definitely. கர்த்தர் நம்மை காக்கிறவராக, The Lord not only would protect us, பஞ்சத்தை நீக்கிறவராக, He would remove the famine from us. கர்த்தர் 2016ஆம் ஆண்டிலே Year 2016, நம்முடைய கண்களை நம்முடைய வீட்டின் மேல் தேவன் வைத்திருக்கிறார். God would place His eyes on a house. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that? தேவன் என்னை காக்கிறவராய் தன்னுடைய கண்களை வைக்கிறார். God places His eyes to protect us. அல்லேலூயா. Hallelujah. என் பஞ்சத்தை நீக்கிறவராய் கண்களை என் மேல் He has வைக்கிறார். placed His eyes on us to remove the famine. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. Lord, I thank Thee for that. உமக்கு நன்றி. I thank You for it. உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. I thank Thee for their உம்முடைய protection. பாதுகாப்புக்காக I நன்றி. thank Thee for their protection. உம்முடைய பஞ்சத்தை நீக்கி Having எங்களை removed the famine. ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. I thank Thee for blessing me. having தேவனுடைய removed the famine. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. தேவன் நம்மை காக்கவும் விலக்கவும் மாத்திரம் அல்ல, Not only He protects and keeps us away from famine. எரேமியாவின் புஸ்தகம் Book of Jeremiah, 32ஆம் அதிகாரம் chapter 32, 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். verse 19. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. Thine eyes are open unto all the ways of the sons of men. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கிறது. The eyes of God are towards us. எதற்காக? What for? அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படியாக. To reward them even according to their works. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்முடைய தேவன் பலன் அளிக்கிறவர். Our God is a God who would எத்தனை reward. பேர் விசுவாசி தேவன் பலன் How அளிக்கிறவர்? many of you believe that God rewards us? அல்லேலூயா. Hallelujah. தேவன் எப்படி பலன் அளிப்பார் என்று How சொன்னால், would He reward us? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, What God says. என்னுடைய கிரியைகள் தான் எனக்கு பலனாய் வரும். Even my works would bring about the reward of God. ஆண்டவருடைய பலன் இரண்டாவது. The reward of God. Second, தேவன் நம்ம கிரியை செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். He has given us the grace to தேவனுடைய perform. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆண்டவரே, எனக்கு பலன் அளியும். Lord, give me the என் reward. ஜெபத்துக்கு பலன் அளியும். Answer my prayer. என்னுடைய தேவைக்கு நீர் பலன் அளியும். Lord, answer my need. தேவனுக்கு பலன் அளிக்க நாம் கேட்போமானால், If you ask God reward, எதை தேவன் பலனாய் தருகிறார் என்று சொன்னால், what does God give us as a reward? தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார்.
God looks at our works. என்னுடைய கிரியைகளை தேவன் பலனாய் கொடுக்கிறார். God gives a reward according to our works. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. வேதம் சொல்லுகிறது. Word of God says. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் Hebrews 6:10. நீங்கள் செய்ததும் Whatever you have நீங்கள் done, செய்து கொண்டு வருகிறதுமாய் இருக்கிற கிரியைகளை the works that you are going to மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unrighteous to forget your work and labor of love. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. He is not unrighteous. தேவன் நீதி உள்ளவர். God is righteous. எதை மறக்க மாட்டார்? What would he not நம்முடைய forget? கிரியைகளை தேவன் மறக்கவே He would never ever forget our works. தேவன் நம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். God is looking at our works. அடிக்கடி யோசிப்பேன், I ஆண்டவர் consider தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், the Lord looking at the disciples said, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, Matthew 10:42. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தவன் அதனுடைய பலனை அடையாமல் One who gives drink into one of these little ones சத்தமா சொல்லுங்க. he shall be rewarded. எதுக்கு பலன் அடைய போக மாட்டான்? For what சொல்லுங்க. they would not be rewarded. 1 cup of water. For 1 cup of water they would be rewarded. நான் சொல்றேன், நீங்க எத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்திருப்பீங்க? For how many people you would have given water? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? Have you remembered? எத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்திருப்பீங்க? How many people you gave நீங்க water? மறந்திருப்பீங்க. You would have forgotten. ஆனால் வேதம் சொல்லுது, The word of God இந்த says, தண்ணீரை கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? மறக்கவே மாட்டார். God takes into account the cup of water that you give. He would not forget. நீங்க நினைக்கிறீங்களா? Do you think? நான் யோசித்து பார்த்தேன், I considered. என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கப்பா. My eyes are open. உன்னுடைய கிரியைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். My eyes are looking at your அப்ப work. நான் யோசித்தேன், I consider. நீ கொடுக்கிற தண்ணீரை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. He's looking at the water that you give. நீ கொடுக்காத தண்ணீரையும் பார்த்துக்கிட்டு இருக்க. Even the water that you do not give. எப்படி தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறாரோ Even as God அப்படி தேவன் observes, கொடுக்காதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God is observing what you don't give. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஒரு கப் ஆஃப் வாட்டர், Even the cup of water God ஒரு and தண்ணீரை தேவன் பார்த்து God கொண்டிருக்கிறார். takes into account the cup of water. நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன கிரியைகள், Small help that we do. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், I believe ஆண்டவர் நம்முடைய பெரிய பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். we expect a mighty reward. 2016ஆம் ஆண்டிலே தேவன் எனக்கு பெரிய பலனை அளிக்க வேண்டும். God has got to give me a great reward in this year. தேவன் எனக்கு பெரிய நன்மைகளை தர வேண்டும். God has got to do great goodness. தேவன் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்ய God வேண்டும். has got to perform great miracles. நல்லது. It's good. தேவன் எதன் அடிப்படையிலே செய்கிறார் என்று கேட்டால், What about the basic foundation? நீ செய்கிற கிரியையினுடைய அடிப்படையிலே தான் தேவன் பலன் அளிக்கிறார். Your work lays the foundation for the reward of God. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக Even according to their works. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நாம் பலனை பெற வேண்டுமானால் If you are to receive the reward நாம் from God, கிரியை செய்ய வேண்டியது அவசியம். it's needed for us to work. தேவன் நம்முடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். God is able to bless our works. வேதம் சொல்லுகிறது, Word of God says, உன்னுடைய கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். God blesses the works of your hand. உன்னுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். He blesses the works of your நீ hand. கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Whatever you work through your hand is able to bless. ஆண்டவரே, Lord, என்னுடைய கையின் கிரியைகள் என்ன கொண்டு வரும்னு சொன்னா, what about the works of my hand? என்னுடைய What would it bring? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். It would bring about the blessing of God. என்னுடைய கை என்ன கிரியை செய்கிறது? What's the work that the hand does? என்னுடைய கை என்ன கிரியை செய்கிறது? What work does my hand do? நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், Proverbs 31. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவளுடைய அந்த அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய கை செய்கிற கிரியைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். the works of the wise women, you can observe it. அவளுடைய கை செய்கிற வேலை, அவள் கை செய்கிற கிரியைகள் மிக அற்புதமானவைகள். Or the works that she does through her hand is wonderful. எல்லாருக்கும் கைகள் இருக்கிறது. Everybody have hands. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் அவளுடைய கை கிரியை செய்கிற ஒரு கை. But her hands, they work out. தன் புருஷனை கிரியை செய்கிறாள்.
works for her husband, தன்னுடைய வேலைக்காரரை கிரியை செய்கிறார், works for herself, தன் பிள்ளைகளுக்கு கிரியை works for செய்கிறார். her children. வேதம் சொல்லுகிறது, Where God says, அவளுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுங்கள். give her the fruit according to her works. கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுங்கள். Reward her according to her works. குணசாலியான ஸ்திரியே, A virtuous woman, நீ எப்படி பலனை பெற்றாய்? how did you give birth to your நீ son? எப்படி பலனை பெற்றாய்? How did you receive the reward? ஓ, நான் கிரியை செய்தேன். I worked. எனக்கு கிரியை செய்கிற ஒரு காலம் வந்தபோது When the time came for me to work, நான் கிரியை செய்தேன். I worked for my God. ரூத்தை எடுத்து பாருங்கள். Take Ruth for example. ரூத்தே, நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய்? Ruth, how is it that you were blessed? அவள் சொல்லுவாள், She would say, என் மாமியாருக்கு நான் செய்த நற்கிரியைக்கு பலனாக. as a reward for the good works that I did அந்த for my மாமியார் mother. சொல்லுகிறாள், Mother-in-law நீ says, எனக்கு செய்த நற்கிரியைக்கு பலனாக even as a reward for all the good works that you did, தேவனுடைய towards me, நாமத்துக்கு மகிமை உண்டாவது. glory be to the name of God. பரிசுத்தவான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக Before God would bless us, தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். God saw the works of Ruth. நான் சொல்வேன், இங்கே மாத்திரமல்ல பலன். The reward not only here, வேதம் சொல்லுகிறது, the word of God says, பரலோக சத்தம் உண்டாக கேட்டேன், I heard the shout from heaven. கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. Blessed are those who die in Christ. அவர்கள் இது முதல் தங்கள் படுக்கைகளை இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள். They would be resting in the glory அவர்கள் of God. செய்த கிரியைகள் அவர்களோடு கூட போகும். And their works would go along with them. என் அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, ஆண்டவர் எனக்கு பலன் அளிக்க வேண்டும். God has got to reward me. ஆண்டவர் என்னை பெரிதாய் ஆசீர்வதிக்க வேண்டும். God has got to increase me and has got to bless me. கர்த்தர் உண்மை உள்ளவர். God is faithful. நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். He is faithful to bless ஆனால் us. ஒன்றை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். But He is observing one thing. என்னுடைய நற்கிரியைகளை தேவன் பார்க்கிறார். God is observing my good works. என்னுடைய நற்கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். God is looking at my good நான் works. நற்கிரியை செய்யும்படியாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். I've been created to do good works. இந்த வருஷ துவக்கத்திலே Here in this year beginning, கர்த்தர் நிச்சயமாவே நமக்கு பலன் அளிக்க போகிறார். definitely the Lord God is going to reward us. நிச்சயமா நமக்கு பலன் அளிக்க போகிறார். It's quite certain that God is going to reward us. இஸ்ரவேலின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த நமக்கு We who came with the நிறைவான feathers, பலன் இருக்க போகிறது. there is a great reward for us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? எதன் அடிப்படையிலே தேவன் பலனை தரப்போகிறார்? What about the basics? How He would reward us? எவ்வளவு பலனை தேவன் தரப்போகிறார்? How much reward is He going to give us? நான் எவ்வளவு நற்கிரியைகளை செய்தேனோ, Whatever good works I have done, ஒரு கலச தண்ணீர் கொடுத்தால் if I give a cup of water, அதற்குரிய பலனை நான் பெறப்போகிறேன். I would receive the reward according. நான் என்ன செய்தேனோ Whatever I do, தேவன் அதற்குரிய பலனை தரப்போகிறார். God is going to reward me according. நிச்சயமாகவே It's quite certain. 2016 ஆண்டு Year 2016. தேவன் பலன் அளிக்கிற ஆண்டு. It's a year that God is going to reward us. எதற்கேற்ற பலன்? What sort of reward? ஜெபத்துக்கேற்ற பலன் அல்ல, Not a reward for your prayer. உபவாசத்துக்கேற்ற பலன் அல்ல, Not a reward for your fast. நாம் செய்த நற்கிரியைக்கு ஏற்ற பலன். Reward for all the good works that you have done. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ரூத்தை பார்த்து நகோமி சொன்னாள், Naomi spoke to Ruth. உன்னுடைய மாமியார் உன்னுடைய வீட்டுக்கு போ, Go back to your house. உன் சொந்த வீட்டுக்கு போ, Go to your home. அங்கே உனக்கு நன்மையை அனுபவி. Or enjoy all the benefits. ஆனால் அவளோ Whereas நற்கிரியை செய்தாள். she did all the good works. தேவன் அவளை ஆசீர்வதித்து God blessed her. தேவன் அவளுக்கு பலன் அளித்தார். God blessed her and rewarded her. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. May the Holy Spirit reward us according to our works. மூன்றாவதாக Third, சகரியா 9ஆம் அதிகாரம் Zechariah 9th chapter, 8ஆம் வசனத்தை பாருங்கள். 8th verse. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படியாக சுற்றிலும் பாளையம் போட்டு காப்பேன். ஒடுக்குகிறவன் இனி கடந்து வருவதில்லை. என்னுடைய கண்களாலேயே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். For the Lord says, now I have seen with my eyes and encamp about my house because of the army, நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாய் காப்பதற்கும் to protect our soul
பஞ்சத்துக்கு நம்மை விலக்கி காப்பதற்கும் to prevent us from famine, நமக்கு தேவையான பலனை அளிப்பதற்கும் to reward us accordingly, கர்த்தருடைய கண்கள் காத்திருக்கிறது போல even as the eyes of the Lord are fixed on us. ஆண்டவர் சொல்றார், Lord says, சேனையானது புறப்படும் போதும் when திரும்பி proceeding, வரும்போதும் when returning, என் ஆலயம் காக்கப்படும்படியாக that my temple என்னுடைய may be protected. கண்களாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I would see the ஏன் temple with ஏன் my தெரியுமா? eyes. You know why? ஒடுக்குகிறவன் இனி அதை கடந்து வருவதில்லை. The oppressor should not pass by. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell you, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்களானால், you are the temple of நீங்கள் God. பரிசுத்த ஆலயமாய் You are இருப்பீர்களானால், the holy temple. தேவனுடைய கண்கள் நம்மில் The வைக்கப்பட்டிருக்குமானால், eyes of God are fixed on you. ஒடுக்குகிறவன் இனி வருவதில்லை, The oppressor would not come. கடந்து வருவதில்லை. He would not pass by. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Lord is observing. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Lord is looking. என்னுடைய ஆலயத்து பக்கத்துல ஒடுக்குறவன் வரக்கூடாது, The oppressor should not come near my temple. ஒடுக்குறவன் வரக்கூடாது. The oppressor should not come. நான் யோசித்து பார்த்தேன், I believe- இந்த ஒடுக்குதல் என்ற வார்த்தையை நான் யோசித்த I பொழுது, consider the word oppressor. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், The book of Exodus. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. யாத்திரையாகமத்தின் The புஸ்தகம் book of Exodus. தயவு செய்து 1ஆம் அதிகாரம் Exodus first chapter 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி. They set ஒடுக்கும். over their taskmasters to afflict them with the burdens. பாருங்கள், இவங்க யாரா இருந்தாங்கன்னு Who கேட்டீங்கன்னா, were they? நீங்க பழைய வருஷத்திலே நீங்க கேட்டீங்க, You heard in the last year. அவங்க சுமை சுமக்கிறவங்க இல்ல, They were not burden bearers. அவங்க யாருன்னா மேய்ப்பர்கள். They were the shepherds. ஒரு செழுமையான இடத்திலே வாழ்ந்தவர்கள். They were living in a fertile. அவர்கள் மேய்ச்சலை மேய்த்து அதனுடைய பலனை சாப்பிடுகிறவர்கள். They grazed the land and ate அவர்களுக்கு at the செங்கல் road. அறுக்கவோ செங்கல் சுமக்கவோ அவர்களுக்கு தெரியாது. They know not how to cut the bricks of the அவர்களுக்கு back. தெரியாது. They know not. ஆனால் Yet, தெரியாத வேலையை கொடுத்து அந்த them an வேலையினாலே அவர்களை ஒடுக்கினார்கள். they oppressed them because of the work. வேதம் சொல்லுகிறது, The word of God அந்த says. ஒடுக்குகிறவனை கர்த்தர் பார்த்தார். God saw the oppressor. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், Go to Exodus 3:9. இஸ்ரவேல் சன்னதி எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். I also see in the oppression wherewith the Egyptians oppressed them. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற, The Spirit of God says, உன்னுடைய கடுமையான வேலையினால் உன்னை ஒடுக்குகிறார்கள். they are afflicting you with hard task. உன்னை அறியாத வேலையினால் உன்னை ஒடுக்குகிறார்கள். Or they are oppressing you with unknown work. ஆண்டவர் சொல்ற, God says, என் கண்ணை உன் மேல வச்சிருக்கேன்ப்பா, I place my eyes on you. என் கண் மேல வச்சிருக்கேன். I place my eyes on you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவது. be to the name of God. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, தேவன் ஒரு நாள் யோசேப்பின் மேல் கண் வைத்தார். God placed his eyes on Joseph. அவனுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். And God showed himself. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கேட்டால், அவனை இரும்பு சங்கிலிகளினால் ஒடுக்கினார்கள். The word of God says they oppressed Joseph. யார் ஒடுக்கப்பட்டது தெரியுமா? Who was oppressed? தரிசனம் பெற்றவன். A man who received the vision of யார் God. ஒடுக்கப்பட்டது? Who was oppressed? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவன். One who obeyed the word of God. யார் ஒடுக்கப்பட்டது? Who was oppressed? கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவன். One who observed the holiness of கர்த்தர் God. அவனோடு கூட இருந்தார். God was with him. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The God says, அவனை இரும்பு சங்கிலிகளால் ஒடுக்கினார்கள். they oppressed him with iron fetters. ஆனால் அவன் காத்திருந்தான். But yet he waited on the கர்த்தருடைய Lord. வசனம் அவனை புடமிட்டது. The word of God tried him. கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. The word of God tried him. இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசுகிறார். May the Holy Spirit is ஆவியான speaking. உங்களோடு The பேசுகிறார். Holy Spirit is நீ talking to you. தரிசனம் பெற்ற நீ ஒடுக்கப்படுகிறாய். You who are receiving the vision, you are being oppressed. தேவனுக்கு பயந்த நீ You ஒடுக்கப்படுகிறாய். who fear the Lord, you are being oppressed. கர்த்தரை காத்திருக்கிற நீ You ஒடுக்கப்படுகிறாய். who are waiting on the Lord, you இன்றைக்கு are being ஆவியான oppressed. உன்னோடு பேசுகிறார். He, the Spirit of God, speaks. 2016 ஆண்டு உன் 2016 ஒடுக்கத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க, God will deliver you from a நெருக்கத்திலிருந்து தேவன் விசாலத்து கொண்டு வருகிறார். God will bring you to a large land நீங்க from நினைச்சுக்காதீங்க, affliction.
நீங்க நினைச்சுக்காதீங்க Never think. என் ஒடுக்குதலை யாரையுமே பார்க்கல. Nobody has seen my நான் ஒடுக்கப்படுகிறதை யாரையுமே யார் கண்களும் என்னை பார்க்கல. No other eyes has seen my affliction. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Lord says, உன் ஒடுக்குதலை நான் கண்டேன். I've seen your oppression. உன்னை ஒடுக்குதலை நான் பார்க்கிறேன். I've seen that you're being afflicted. அந்த ஒடுக்கிறவன் இனி கடந்து வருவதில்லை. The oppressor will not pass by. 2015 ஆண்டு வரைக்கும் நீ ஒடுக்கத்திலே போயிருக்கலாம். Up to the year 2015, you have been oppressed. இரும்பு விலங்குகளால் உன்னை ஒடுக்கி They இருக்கலாம். oppress you with iron fetters. ஆனால் நான் சொல்லுவேன், I would say, ஆவியான் 2016 ஆண்டிலே the year 2016, the Holy Spirit says, உன் ஒடுக்குதலை நான் கண்டேன். I've seen your affliction. உன்னுடைய கூக்குரலை நான் I've கேட்டேன். heard your cry. உன் வேலையிலே உன்னை ஒடுக்கினார்கள். They oppressed you in your task. உன் குடும்பத்திலே உன்னை They ஒடுக்கினார்கள். oppressed you in your family. எங்கெங்கே உன்னை They ஒடுக்கினார்கள். afflicted you. ஆண்டவரே, Lord, கண்ணை திறந்து பார். open your eyes. இரும்பு விலங்கினால் என்னை ஒடுக்கினார்கள். They have oppressed me with iron chains. தேவன் சொன்னார், God said, யார் இலம்பு விலங்கினால் ஒடுக்கினார்களோ those who, அவர்களை கொண்டே தேவன் கட்டுகளை அவிர்க்கிறார். those who oppressed you with iron fetters, through them God would break all the bonds. 2016 ஆண்டு Year 2016. தேவன் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் காக்கிற ஆண்டு மாத்திரம் அல்ல, Not only God would sanctify our soul and preserve it. தேவன் நம்மை பஞ்சத்துக்கு காக்கிற ஆண்டு மாத்திரம் அல்ல, Not only God would save us from famine. நம்முடைய கிரியைகளை பார்த்து அதற்கு பலன் அளிக்கிற ஆண்டு மாத்திரம் அல்ல. Not only a year of rewarding us, looking at our work. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், All fear I would say, தேவன் நம்மை ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கிறவர். God would deliver us from our affliction. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. அருமையான சகோதரியே, Dear sister, அருமையான சகோதரனே, dear brother, நீ ஒரு ஒடுக்கத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். you have been walking in the path of affliction. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இறங்கி இருக்கிறது. The eyes of the Lord has come on you. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் திறந்து The eyes of வைக்கப்பட்டிருக்கிறது. the Lord are open on you. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இறங்கி இருக்கிறது. The eyes of the Lord has come down on you. என்னாலும் என்னுடைய கண்கள் அங்கே இருக்கும். My eyes will be on you forever. இனி ஒடுக்கிறவன் கடந்து வருவதில்லை. The oppressor will not pass by. கடைசியாக Lastly, யோபின் புஸ்தகம் the book of Job, 36 அதிகாரம் chapter 36, 7 வசனம் சீக்கிரம் வாசிங்கள். verse 7. அவர் தம்முடைய கண்களை விலக்காமல் He withdraws not his eyes. நீதிமான்களை விட்டு விலக்காமல் He withdraws not the eyes from the righteous. அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் But with kings are they on the throne. உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். Yeah, he doth establish them forever, and they are exalted. கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். God will never withdraw his eyes from the righteous. இதற்காக What for? அவர்களை உயர்ந்த இடத்திலே உட்கார That they may be seated in high places. நன்றாக கவனியுங்கள். Consider, தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். God exalts his people. நன்றாக கவனியுங்கள். Consider me. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் நம்மை உயர்த்துகிறவர்? How many of you believe that God is going to exalt you? சிலர் நினைக்கிறாங்க, Some think, தேவ பக்தியாய் நடந்தா துன்பப்பட நினைக்கிறாங்க. if you have the fear of God, you will be persecuted. ஆனால் வேதம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, What about the word of God? நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்களை வச்சிருக்கிறார். God has placed his eyes on the righteous. எதற்கு தெரியுமா? You know what for? அவர்களை உயர்த்துறதுக்கு, To exalt him, அவருடைய சிங்காசனத்தை உயர்த்துறதுக்கு, to exalt his throne, அவருடைய ஸ்தானத்தை உயர்த்துறதுக்கு, to exalt his state, அவர் உட்காருகிற இடத்தை உயர்த்துறதுக்கு, to exalt his seating place. எல்லா விதத்திலும் தேவன் ஒரு நீதிமானை உயர்த்துகிறார். In all aspects, we find God lifting up a righteous man. ஆண்டவரே, Lord, நீர் என்னை உயர்த்தும், exalt us, என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பி keep me on high. என்று நான் சொல்வேன். I ஆனால் would say so. யாரை தேவன் உயர்த்துகிறார்? Whom would God exalt? நன்றாக கவனியுங்கள். Consider me. யாரை உயர்த்துகிறார்? Whom does God exalt? நீதிமான் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது.
There is a group who are called as the ஒரு righteous. நீதிமான் மேல் தேவனுடைய கண்கள் இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. அந்த நீதிமானை தேவன் உயர்த்துகிறார். God exalts the righteous. நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஒரே ஒரு நீதிமானை என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். God has brought me one righteous person. மத்தேயு எழுதின சுவிசேஷம். Gospel of Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம். Gospel of Matthew. தயவு செய்து முதலாம் அதிகாரம் Go through the first chapter. 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், If you read, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு, நல்லா இருங்க, ஒரு நீதிமானை குறித்து வாசிக்கிறோம். here we read about a just man. தேவன் எந்த நீதிமானை உயர்த்துகிறார்? What sort of a just man does ஒரு God? நீதிமான் மேல் கண்ணை வைத்திருக்கிறார். He has kept his eyes on a just man. அவனை சிங்காசனம் உயர்த்துகிறார். He exalts him to the throne. யாரை? Who? நான் சொல்லுவேன், I would say, இந்த யோசேப்புக்கு ஒரு பெண் நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Joseph was engaged to a girl. அவள் கற்புள்ளவள், She's a chaste virgin, தேவனுக்கு பயந்தவள், a virgin fearing God, கிருபை பெற்றவள். one who received the grace of God. வேதம் சொல்லுகிறது, Where God says, கர்த்தர் அவளோடு இருக்கிறார். the Lord God is with her. ஒரு நல்ல ஒரு பெண்ணை அவன் தெரிந்தெடுத்தான். He selects a good virgin. திருமணம் முடிவதற்கு முன்பதாக Before his marriage, அவன் காதிலே ஒரு செய்தி வருகிறது. he hears a உன்னுடைய certain, மனைவி கர்ப்பவதி ஆனாள். your wife is conceived. இந்த செய்தி கேள்விப்பட்டான். He heard the news. அவன் என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? அவன் ஒரு நீதிமான். He's a righteous man. அவன் நீதிமான். He's a righteous man. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். not willing to make her a public example. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே The Old Testament, ஒரு பெண் இவ்விதமாக தகப்பன் வீட்டிலே கற்பு தவறி நடப்பாளானால், if a girl loses her அவளை virginity, தெருவுக்கு கொண்டு வந்து அவளை கல்லெறிய வேண்டும். she ought to be brought to the streets and இது stoned. வேத பிரமாணம், வேத வசனம். This is the law of God. உங்களுக்கு தெரியும், You know, யூதா என்கிற ஒருவன் ஒரு நாள் Judah, தன் ஊர் அதுல்லாம் ஊர் வழியாய் போகிற when வேளையிலே he went about his அவனுடைய மருமகள் வேசியினுடைய ஆடை ஆபரணம் தரித்து ஒரு கிணற்றடியில உட்கார்ந்திருந்தாள். her daughter-in-law put on the attire of a harlot and was அவள் seated அவனை on a tree, வேசி என்று நினைத்து thinking her to be a harlot. அவளை அவன் கற்பழித்தான். He spoiled சில her. அடமானங்களை அவன் கொடுத்தான். And he gave certain signs and symbols. சில மாதங்கள் பொறுத்து After certain months, இந்த யூதாவுக்கு செய்தி வந்தது, Judah heard the news. உன்னுடைய மருமகள் தவறு செய்தாள். Her daughter-in-law has played the harlot. உடனே யூதா என்ன பண்ணினார் தெரியுமா? What about Judah? What he did? நேர வீட்டு வாசலுக்கு வந்தார். He came. அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் She எரிக்கப்பட வேண்டும், ought to be burned. அவள் சுட்டரிக்கப்பட She வேண்டும். ought to be burnt alive. உள்ளே மருமகள் ஒரு கோலையும் Daughter-in-law took a அவனிடத்திலே வாங்கின அடமானத்தை வெளியே கொடுத்து staff, அனுப்பினார். brought everything that she received from him. as a இந்த token. மனுஷனால் நான் கற்பவதி ஆனேன். I conceived because of this man. உடனே அந்த மனுஷன் சொன்னா, Man said, என்னை பார்க்கில் அவள் நீதி உள்ளவள், she's more righteous than me. என்னை பார்க்க நீதி உள்ளவள். She's more righteous than what I. நான் அவளை அவமானப்படுத்த முயற்சித்தேன். I tried to put her to பட் shame. அவள் என்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். She could have put me to shame. இத்தனை பேர் மத்தியிலே என்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். And all these people should have put me பட் to அவள் shame. நீதி உள்ளவள், But she was a righteous என்னை virgin. அவமானப்படுத்தல. She never put me to shame. நான் நினைக்கிறேன், I believe கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் இருக்கிறது. the eyes of the Lord are on the righteous. எந்த நீதிமான் தெரியுமா? What அடுத்தவர்களுடைய sort of righteous? பெயரை காப்பாற்றுகிற நீதிமான். One who protects the name of others. மற்றவர்களுடைய பெயர் உங்க கையில பத்திரமா இருக்கிறது. The name of others is safe in their hand. இப்ப எல்லாருக்கும் தேவன் பெயரை வைத்திருக்கிறார். God has named everyone. நாம் மற்றவர்களுடைய பெயரை பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். So we ought to protect the name of others very safe. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் Children of தங்களுக்கு தெரியாதவைகளையே தூஷிக்கிறார்கள். They accuse those whom they do தங்களுக்கு not know. எதுவுமே தெரியாது, They do not know at all. தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். Even those who are unknown, they ஆனால் accuse. Yet இந்த நீதிமானாகிய யோசேப்பு
தனக்கு Joseph was தெரிந்த righteous man. காரியத்தையே அவமானப்படுத்த விரும்பல. Never brought to shame what he had known. 2015 ஆண்டை நாம் யோசித்து பார்ப்போம். Consider the year 2016. நான் யாரை ஆயிலும் அவமானப்படுத்தியிருக்கிறேனா? Whether I put anybody to shame, யாருடைய பெயரை ஆயில் நான் கெடுத்திருக்கிறேனா? whether I spoiled the name of anybody. இல்ல நான் யார்? No. Who am I? நான் ஒரு நீதிமான். I am a righteous person. என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. So his eyes are upon me. தேவன் என்னை உயர்த்துவதற்கு, That God makes தேவன் என்னை கனம் பண்ணுவதற்கு, that God may honor me. நான் ஒரு நீதிமானாக நான் இருக்கிறேன். I am there as a righteous person. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I believe him. இந்த வருஷத்திலே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு பதிலாக, Instead of speaking upon a blessing this year, ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe we should be along with those people who bring about the blessing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்முடைய பரிசுத்தம் Our holiness ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். brings about a great protection. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்முடைய கீழ்ப்படிதல் Our obedience நம்முடைய பஞ்சத்துக்கு நம்மை விலக்கும். saves us from famine. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. கர்த்தருடைய கண்களின் மேல் தங்கி இருக்குமானால் The eyes of the Lord are upon us. ஒடுக்கிறவர்கள் என்னிடத்தில் கடந்து வருவதில்லை. The oppressor would not pass by. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதா. to the name of God. நான் மற்றவருடைய பெயரை நான் பாதுகாப்பேன், ஆனால் I would protect the name of others. தேவன் என்னை உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful to exalt us. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I would tell நான் you, நற்கிரியை செய்கிறவனாய் இருப்பேன், ஆனால் I do good works. தேவன் எனக்கு பலன் அளிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். This year would be a year of rewarding. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I would say again, இந்த 2016 ஆண்டு the year 2016, நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தமாய் காக்கிற ஆண்டாக, a year that ought to இந்த protect us whole. 2016 ஆண்டு The year 2016, நம்மை பஞ்சத்துக்கு விலக்குகிற ஆண்டாக, a year that would save us இந்த from famine. 2016 Year ஆண்டு 2016, நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை தருகிற that ஆண்டாக, would reward us according to இந்த our work. 2016 Year ஆண்டு 2016, ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிற that would ஆண்டாக, deliver us from the இந்த oppressor. 2016 Year ஆண்டு நம்மை 2016, உயர்த்துகிற ஆண்டாக, that would exalt us. ஆண்டவரே என்னை Lord. மாற்றுவதற்கு, என்னை மாற்றுவதற்கு Lord, change us, Lord. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender, Lord. நான் என்னை I அர்ப்பணிக்கிறேன். surrender, Lord. நான் என்னை I அர்ப்பணிக்கிறேன். surrender. நான் என்னை I அர்ப்பணிக்கிறேன். surrender, my. எல்லாரும் முழங்கால் போயிடும். Let's all go on our knees. நாம் முழங்கால் போயிடும். Let's go on our knees. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. ஆண்டவரே, Lord, இந்த 2016 ஆண்டிலே year 2016, நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எனக்கு வைத்திருக்கிறீரோ whatever blessings you have kept for me, அதற்கு என்னை தகுதியாக்கும் சுவாமி. Lord, make me worthy for it. என்னை தகுதியாக்கும். Please make me worthy for it. எனக்கு மிக முக்கியமாக என்னை சொல்ல வேண்டிய ஒரு காரியம், Especially one thing that I would like to highlight. ஆண்டவரே, Lord, இந்த 2016 ஆண்டு ஒரு பரிசுத்த ஆண்டா year இருக்கிறது. 2016, let it be a holy year. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? எத்தனை பேர் அதுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள்? How many of you would surrender for that? கர்த்தர் என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் காக்க வேண்டும். The Lord has got to protect my soul in a holy ஒரு manner. பெரிய பாதுகாப்பை அனுபவிக்கும்படி God has got to bring about a great protection. என் ஆத்மா மரிக்க கூடாது. My soul should not என் die. ஆத்மா மரிக்க கூடாது. My soul should not die. என்னுடைய ஆத்மா செழிக்க வேண்டும். My soul should prosper. உன் ஆத்மா வாழுகிறது போல Even as your soul liveth, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். you ought to live and prosper. நம்முடைய வாழ்வும், Our life, our நம்முடைய living, செழிப்பும், our prosperity, நம்முடைய அழிவும் our destruction, ஆத்மாவிலே இருக்கிறது. everything is there in the soul. ஆத்மா பாவம் செய்யுமானால் If the soul would sin, அது சாகும். that would die. ஆத்மா செழித்திருக்குமானால், If the soul would prosper, ஆத்மா பரிசுத்தமாய் the இருக்குமானால், soul would be holy. நான் எல்லாவற்றிலும் செழித்திருப்பேன். I would prosper in everything. நான் எல்லாவற்றிலும் செழித்திருப்பேன். I would prosper in everything. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். Lord, I obey your என்னுடைய word. ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய். You would survive என்னுடைய through every ஒவ்வொரு word. வார்த்தையினாலும் நீ You பிழைப்பாய். would live through each and every word. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, Man shall not live by bread என்னுடைய alone, ஒவ்வொரு வார்த்தையினால் நீ but பிழைப்பாய். by every word that என்னுடைய proceedeth. வசனம் உன்னை பிழைப்பூட்டும். My word would என்னுடைய revive. வசனம் உன் பஞ்சத்தை நீக்கும். My word would cast away என்னுடைய famine. வசனம் உனக்கு செழிப்பை தரும். My word would bring about prosperity.
நீ செய்கிற கிரியைகள் the works that you do, உனக்கு பலனை கொண்டு வரும். it would bring about a reward. உனக்கு பலனை கொண்டு வரும். That would bring about a reward. எனக்கு பலன் அளியும் ஆண்டவரே, Lord, reward me. எனக்கு பலன் அளியும் ஐயா. Give me a reward, O Lord. என் வேலையில ஒடுக்கத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். Lord, look at the works. ஆண்டவரே, சத்துரு ஒடுக்குற ஒடுக்கத்தை நீர் பார்த்து You see கொண்டிருக்கிறீர். the oppression of the oppressor. மனதிறங்கும் ஆண்டவரே, Lord, have mercy on me. என்னை விடுதலையாக்கும். Lord, deliver me. நெருக்கத்திலே விசாலத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. Bring about an enlargement in நெருக்கத்திலே my கர்த்தரை oppression. நோக்கி நான் கூப்பிட்டேன். I cry unto the Lord in my கர்த்தர் என்னை oppression. விசாலத்திலே கொண்டு வந்தார். The Lord brought me to a large அவனுடைய place. ஜெபிக்கிற கிரியை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Lord is observing my work. உன் நெருக்கத்திலே நீ கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறாய். You are looking at the Lord under your உன் நெருக்கத்திலே constraints. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு In your கொண்டிருக்கிறாய். affliction, you are crying unto the Lord. எல்லா பயத்தோடு நான் சொல்லுகிறேன், With all fear, I tell you, நீ நீதிமானாய் கர்த்தருக்கு முன்னாய் நிறுத்துவாயானால் if you present yourself as a righteous man, தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். God desires to exalt you. உயர்த்த விரும்புகிறார். He desires to exalt you. ஆண்டவரே, Lord, இந்த 2016 ஆண்டு the year 2016, நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பது முக்கியமல்ல. not that the blessings that I ought to receive, not that I desire. நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம். It's important as to how I ought to நான் be, எப்படி இருக்க வேண்டும். how I should live. நான் பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். I should lead a holy life. நான் நீதிமானாய் இருக்க வேண்டும். I should lead a righteous life. நான் நற்கிரியைகளை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். I should bring about good உம்மை works. நோக்கி கூப்பிடுகிறவனாய் நான் இருக்க I should வேண்டும். call upon you, my Lord. நீதிமானாய் நான் இருக்க வேண்டும். I should be a righteous person. எனக்கு உதவி செய். Please help me, my Lord. எனக்கு உதவி செய். Please help me. எனக்கு உதவி செய்யும். Help me, my God. கிரியை அளிக்கிறவரே, பலன் அளிக்கிறவரே, Lord who would reward me. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? Shall we pray for a moment? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? Shall we pray for a moment? கர்த்தர் நோக்கி ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? Shall we look upon the Lord God? எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of you feel that we ought எத்தனை to பேர் pray? ஜெபிக்கலாம்னு பார்க்கறீங்க? How many of you feel that we ought to pray? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே மனதிறங்குவீரா? May the Holy Spirit come down. பெரிய மறுரூபத்தை கர்த்தர் உண்டாக்குவாரா? May He bring about a change or a transformation in you. நிச்சயமே நிச்சயம். It is quite certain கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். the Lord is faithful to bless us. அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை பரிசுத்தம். So the basis of blessing is holiness. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். Or sanctify yourself. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். Sanctify yourself. நான் அற்புதங்களை செய்வேன். I would perform miracles. அற்புதங்களை செய்வேன். I would perform miracles. இந்த 1ஆம் தேதி காலை நீங்கள் உங்களை அற்புதம் பண்ணி கொள்ளுங்கள். This morning first sanctify yourself. நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். Tomorrow when you go home you will see the miracle of புதிய God. நாளிலே அற்புதத்தை நீங்கள் On காண்பீர்கள். a new day you shall see the wonders of உங்களுக்கு God. முன்பாக அற்புதம் செய்கிற கர்த்தர் முன்னாலே போகிறார். God who works wonders is going ahead of you. செங்கடலை பிளக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போகிறார். The Lord who has divided the Red Sea is going எரிகோ ahead of you. மதிலை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே God போகிறார். who broke the walls of Jericho is going ahead வானம் of you. திறந்து மன்னாவை பொழிய பண்ணுகிற கர்த்தர் முன்னாலே போகிறார். God who showered manna from heaven is going ahead of you. கன்மலைகளை பிளக்கிற தேவன் முன்னாலே போகிறார். God who split the rock is going ahead of you. யோர்தானை பிளக்கிற கர்த்தர் முன்னாலே போகிறார். God who split Jordan is going உன் ahead of you. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் முன்னாலே போகிறார். God who would meet all your needs is ஓ going ராமா ahead of you. சத்தலா கபபலா தலாரி அம்பலா தலா. நன்றி ஆண்டவரே, Amen, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Lord, we thank you, Lord. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபியுங்கள். For 2 minutes pray for you. 2016 ஆண்டினுடைய ஆசீர்வாதங்கள் Blessing of 2016. என் மேல் இறங்குவதற்கு தடையா இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். Whatever obstacles are there, let it be தடைகள் எல்லாம் removed. விலகட்டும். Lord, let the obstacles be தடைகள் removed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நிச்சயமா 2016 ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. Certainly the year 2016 நான் is the year of தடைகள் that. எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. Lord, let the obstacles be தடை removed. பரிசுத்த குலச்செல்லாம் விலகட்டும். Remove all unholiness. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் In the holy name of Jesus. நான் இதுவரைக்கும் இல்லாத விதத்திலே இந்த 2016 ஆண்டிலே தேவனுடைய வித்தியாசமான ஒரு சமூகத்தையும் வித்தியாசமான கிரியையும் நான் காண்கிறேன். I am seeing a different experience in the Lord God.
a different work that God is doing. நீங்கள் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய கரத்தை காண போகிறீர்கள். You are going to see God straight away. இதுவரைக்கும் தேவன் பலனளிக்காத காரியங்களுக்கு தேவன் பலனளிக்க போகிறார். So far, if God has not answered you, He is going to answer you henceforth. இதுவரைக்கும் திறக்காத வாசல்கள் திறக்க போகிறது. The doors that have been closed will be open for you. இதுவரைக்கும் வராத உயர்வுகள் வரப்போகிறது. The exaltation that has not come will now இதுவரைக்கும் come. இல்லாத விடுதலை உண்டாக போகிறது. The deliverance that you have not seen so far would come. இத்தனைக்கு அடிப்படை நானே. Basics of all this is me. நானே. I am the cause for all ஆண்டவரே. it. Lord, வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் me who received the promise, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு that the word of promise may be fulfilled in me. என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender. என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender, my God. என்னை I அர்ப்பணிக்கிறேன். surrender. என்னை அர்ப்பணிக்கிறேன். Lo, I surrender. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் I ஆண்டவரே. offer myself, my என்னை God. ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I offer myself. சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Say that you offer என்னை yourself. ஒப்பு கொடுக்கிறேன். Say you offer yourself. தேவ அக்கினி இறங்கட்டும். Let the fire of God come down. ஆபேலை அங்கீகரித்த அக்கினி. The fire that acknowledged the ஆபேலை offering of அங்கீகரித்த Abel. அக்கினி. The fire that acknowledged Abel. ஆபிரகாமுடைய பலிக்கு நடுவாய் கடந்து போன அக்கினி. The fire that passed through in between the தேவன் இந்த sacrifice of ஆராதனை Abraham. முடிவதற்கு முன்பதாக Before the worship would end, தம்முடைய அக்கினியினால் பதிலளிக்க விரும்புகிறார். God wants to answer you with His தம்முடைய fire. அக்கினியினால் பதிலளிக்க He விரும்புகிறார். wants to answer you with fire. அக்கினியினால் பதிலளிக்க He விரும்புகிறார். wants to answer you with fire. அக்கினியினால் பதிலளிக்க He விரும்புகிறார். wants to answer you with நீங்கள் fire. பிரத்யட்சமாய் உணரப் போகிறீர்கள். You would realize and feel தேவன் the fire தனித்தனியாய் of உன்னை God. அங்கீகரித்து அனுப்ப போகிறார். God is going to acknowledge தனித்தனி you. அங்கீகரித்து அனுப்ப போகிறார். Individually is going to தனித்தனியாய் acknowledge. தேவ அக்கினி இறங்க போகிறது. Fire of God is going to come தனித்தனியாய் upon தேவ அக்கினி இறங்க போகிறது. you. The fire of God is going to come down. சாலமோனின் ஆலயத்தில் இறங்கின அதே அக்கினி The fire that came in the temple of இந்த Solomon. கூடாரத்தில் இறங்க போகிறது. Fire is going to come in the ஓராமா sky. சத்தல கபபல தல ரியாம்பலா உக்கபபல தல ரியக்கபௌரியா. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். கைகளை தேவனை துதியுங்கள். தேவ அக்கினி ஒவ்வொருவரையும் பட்சிக்கட்டும். Let the fire of God ஒரு come. பெரிய அங்கீகரிப்பு இறங்கட்டும். Let the fire ஒரு of பெரிய God. அங்கீகாரம் இறங்கி Let வரட்டும். an acknowledgement come on you. Amen, Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus. Oh, Jesus. Oh, Jesus. Jesus. Oh, I surrender all. I surrender all to Thee, my Blessed Savior, I surrender all. I surrender. Surrender all.
Lord, கரை திரை பிழையில்லாத ஒரு மகிமையான சபையாக to present a church உமக்கு without முன்பாக spot, நிறுத்திக் கொள்வதற்காக present a church without spot or blemish, O நீர் Lord. எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Lord, you have surrendered உம்மை ஒப்பு yourself. கொடுத்திருக்கிறேன். You have surrendered yourself for us. ஆண்டவரே, Lord, அந்த சிலுவையின் பின்னாலே தான் even behind the cross, எங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். we know very well that the blessings are there behind the cross. இந்த 2016ஆம் ஆண்டிலே This year 2016, இந்த ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதியாக்கும். Lord, make us worthy for thy blessing. எங்களை தகுதியாக்கும். Make us worthy, O Lord. எங்களை தகுதியாக்கும். Make us worthy, my God. இயேசுவின் நாமத்தில் எங்களை தகுதியாக்கும். In the name of Jesus, make us நாங்கள் worthy, ஒருவராகிலும் that we may not, அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமாய் நாங்கள் that we போய்விடக்கூடாது. may not go astray from thy blessings, அபாத்திரமாய் போய்விடக்கூடாது. that we may not go astray, O Lord. எங்களை பாத்திரவான்களாக மாற்றும். Lord, make us worthy. பாத்திரவான்களாக எங்களை மாற்றும். Make us worthy. எங்களை ஆசீர்வதி. Bless us, O Lord. உண்மையாக Truly, இந்த 2016ஆம் ஆண்டு year 2016, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் all the blessings that are எங்கள் மேல் பலிக்கத்தக்கதாக that it may come on us. எங்களை பரிசுத்தம் பண்ணும். Sanctify us, O Lord. உம்முடைய அக்னியாய் எங்கள் மேல் இறங்கும். Come down on us even as உம்முடைய fire. கிருபை எங்களிலே பெருக பண்ணும். Let thy grace abound in us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். Amen. ஆமென். இப்போ திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. We have the Holy Communion. நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். ஒரே ஆராதனை கொடுத்தலாம். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திலே முழுக்கு ஞான ஸ்நானம் பெந்தெகோஸ்தே சபையிலே பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை அடையாளத்தோடு விசுவாசிக்கிற பெந்தெகோஸ்தே சபையிலே ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பங்கு பெற வேண்டும். சுத்த மனச்ச சிலர்லாம் இந்த 12 மாதம் தாறுமாறா ஜீவிச்சுட்டு இப்போ ஏதாவது பொருத்தனை பண்ணிட்டு திருவந்து எடுத்துட்டு போய் சொல்லக்கூடாது. டிசம்பர் மாதம் வரைக்கும் தாறுமாறா வாழ்ந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், இனிமேல் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை வந்து பார்க்கணும். நீங்கள் அப்படிப்பட்டவங்க எடுக்கக்கூடாது. சுத்த மனச்சாட்சியோடு நீங்கள் ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். நான் சொல்வேன், 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்த திருவிருந்து எடுக்காம இருந்தா ரீசன் எங்களுக்கு தெரியணும். சும்மா வாட்ச் நைட் சர்வீஸில் கூட்டமா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது தேவனுடைய சரீரமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். தயவு செய்து அதை கரைப்படுத்தி கொள்ளாதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் தயவு செய்து விலகிருங்கள். நாங்கள் சீக்கிரம் ரொம்ப வெரி ஏர்லியர் பாசிபிள் முடிச்சிருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை பரிசுத்தம் செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சரீரத்தை நீர் பிற்க கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தை நீர் ஊற்றி கொடுத்திருக்கிறீர். நீர் ஆசீர்வதித்து இதை பிட்டு இதை பரிசுத்தம் பண்ணி இதனால் உண்டான சகல ஆவிக்குரிய சரீர நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.